பிரைஸ் த லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றிற்கும் வரான். ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ அதற்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும்படியாய் வந்தார். பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு அதை திரும்ப கொடுப்பார். யோபு என்ற ஒரு மனிதன் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், தன்னுடைய 10 பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளிலே இழந்தார். ஆனாலும் யோபு தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. தேவனுடைய வேலைக்காய் பொறுமையோடு காத்திருந்தார். யோபு இழந்த எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். பிசாசாகிய சாத்தான் யோபுவின் வாழ்க்கையிலே யோபுவுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் ஒரே நாளிலே அழித்து போட்டான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோபு இழந்தது 2 மடங்காக யோபுவுக்கு திரும்ப கொடுத்தார். அதே போல நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். தேவனிடத்தில் திரும்புங்கள், நிச்சயமாய் நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்து நிமித்தம் தன் தாயையாவது, தன் தகப்பனையாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் ஆடு மாடுகளையாவது, மிருக ஜீவன்களையாவது, தன் வீட்டையாவது, நிலத்தையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே அதற்கீடாய் 1000 மடங்கு அதிகமாய் அடையாமல் போவதில்லை என்றும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லை என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் புது ஜீவனை உண்டு பண்ணுவார். பரிபூரணமானதை கொடுப்பார். பிசாசாகிய சாத்தான் திருடி கொண்டு போன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு யோபுவின் வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே திரும்ப கொடுத்தது போல நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வேலைக்காய் பொறுமையோடு காத்திருங்கள். இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்றெல்லாம் நினைக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது மாத்திரமல்ல, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு நமக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவர் நம்மை மறக்காமல், அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்யும்படி தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பார். சம்பூரணமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.